உழவர் மக்கள் ஒற்றுமையே வெற்றி பெறும் எங்கும் உங்களை அழைக்குது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். விவசாயிகள் ஒன்று சேரும் காலம் வந்தாச்சு, நம் கோரிக்கைகள் வெற்றி பெறும் நேரம் வந்தாச்சு. காலம் வந்தாச்சு, நல்ல நேரம் வந்தாச்சு, நாம் ஒன்று சேர்ந்து வெற்றி பெறும் நேரம். காலம் வந்தாச்சு, காலம் வந்தாச்சு, நல்ல நேரம் வந்தாச்சு, நாம் ஒன்று சேர்ந்து வெற்றி பெறும் நேரம். காலம் வந்தாச்சு. நாட்டில் பல பேரிடர் வந்தபடி வைரஸ் நோயால் குறைந்தது சாகுபடி. விவசாயிகளுக்கு வேண்டும் கடன் தள்ளுபடி, பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு உள்ளபடி. இனாமாக நாங்கள் நிலத்தை பெறவில்லை, எந்த அரசும் வந்து எங்களுக்கு தரவில்லை. கோயில் நிலத்தை கேட்டு நாங்கள் வரவில்லை, சொந்த நிலத்தின் உரிமையை நாங்கள் இன்னும் பெறவில்லை. உழுதவர்க்கே இங்கு உரிமை வந்தது, தமிழக அரசும் சட்டம் தந்தது. அறநிலையத்துறையால் சூழ்ச்சி நடந்தது, போராட்டம் செய்தே எங்கள் நாட்கள் கடந்தது. அரசின் செவிக்கு இது கேட்க வேண்டும், போராடும் தேவை போக்க வேண்டும். உழவன் உரிமைகளை காக்க வேண்டும், மற்ற மத அபகரிப்பை நீக்க வேண்டும். எங்கும் உணவில் முக்கியம் தானியம், அதற்கு வேண்டும் உற்பத்தி மானியம். இது நாட்டின் முக்கிய வாணிபம், ஆனால் உழவனுக்கு இங்கு இல்லை லாபம். எண்ணெய் குழாய்களால் எங்கள் நிலமும் போனது, ரசாயன உரங்களால் மண் வளமும் போனது. மத்திய மாநில அரசுகளே, மத்திய மாநில அரசுகளே, மத்திய மாநில அரசுகளே, மத்திய மாநில அரசுகளே, தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய். விவசாயிகளின் கடன்களை, விவசாயிகளின் கடன்களை, கூட்டுறவு கடன்களை, கூட்டுறவு கடன்களை, தேசிய வங்கிகளில், தேசிய வங்கிகளில் பெற்றுள்ள கடன்களை, பெற்றுள்ள கடன்களை தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய். விவசாயிகள் ஒற்றுமை, விவசாயிகள் ஒற்றுமை, விவசாயிகள் ஒற்றுமை. நெல், கிழங்கு, கரும்பு, மஞ்சள், மக்காச்சோளம் உற்பத்தி செய்திட உழைத்தோம் ஒவ்வொரு நாளும். விலை நிர்ணயம் செய்தால் தான் விவசாயம் வாழும், இல்லை என்றால் மண்ணோடு மண்ணாய் வீழும். பால் கறக்கும் உழவனுக்கு சாணம் மட்டும் மிஞ்சி நிற்குது, கோழி இறைச்சி ஏற்றுமதியில் நாடு முன்னிலை வகிக்குது. உற்பத்தி செய்திடும் உழவன் நிலையோ நடுத்தெருவில் நிற்குது.